எதுக்காக இது மெயினாக போகிறாங்க? ஆமாம், சீமான் வீட்டில்ன்றது கிடையாது, இராணுவ வீரர் தாக்கப்பட்டிருக்காரு. ஆக மொத்தத்தில் இராணுவ வீரர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க, வந்து ரொம்ப கொடுமையாக தாக்கியிருக்காங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச இராணுவ வீரர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா பொதுமக்களை வந்து ஒரு ஈவு இறக்கமெல்லாம் அடிக்கிறாங்க. இதையுமே யாரும் கேட்குறதில்ல. எத்தனையோ இன்றைக்கி பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்குது, அதுக்குமே யாரும் செவி சாய்க்கிறது இல்லை. அன்று ஒரு நாள் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. மக்கள் வெவ்வேறு வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு பிரச்சனை முடியுதுன்னா இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது, அங்கே போயிடுறாங்க. ஆகவே இராணுவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும். அந்த சம்பவமும் ஒரு காரணம். முதல் காரணம் அதுதான். அவங்களுக்குள்ள எந்த அரசியல் வன்மம் இருக்கலாம், அது வந்து தீர்க்க வேண்டியது இது கிடையாது. இதுக்காக மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் இவர் தாக்கிய காவல் ஆய்வாளர் பிரவீன்ராஜ் அவர்கள் மீது இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவர் பணியை அவர் செய்துட்டு இருக்காரு. அப்போ நான் இவ்வளோ போராட்டங்கள் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு மனு கொடுத்துருந்தேன். நான் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருந்தேன். அவர் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எங்களுக்கு இதுவரைக்கும் எதுவும் தெரிவிக்கவே இல்லை. புகார் கொடுத்தது நான் தான். எனக்கு அட்லீஸ்ட் அந்த கூப்பிட்டு வந்து விசாரணையாக பண்ணிடணும். அவங்க இது எதுவுமே நடக்கலை. இது காவல்துறைன்றதுனால இவங்க வந்து மூடி மறைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு இதில் வந்து வெளிப்படைத்தன்மை வேணும்னு தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது. வள்ளுவர் கோட்டம் அருகில் தொடர்ந்து முன்னாள் இராணுவ வீரர்கள் தாக்கப்படுவதை குறித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்துள்ளதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்தோம். அதற்கான அனுமதி மறுப்போ இதுவரை எங்களுக்கு கிடைக்காத நிலையில் இன்று சிந்தாதிரிப்பேட்டை துணை ஆணையர்களிடமிருந்து நமக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. வள்ளூர் கோட்டம் இப்போதைக்கு வந்து போராட்டம் நடத்த முடியாது, அதற்கு பதிலாக சிவானந்த சாலை ஒதுக்கப்பட்டுள்ளது. அது வந்து நீங்கள் மீண்டும் மனு கொடுக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற மனு மேலே எந்த வித நடவடிக்கையும் கிடையாது, டோட்டலி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாட்களாகவே சட்டம் இருக்குது, அந்த ஒழுங்கு எங்கே போச்சுன்னு தெரியல, ஒழுங்கு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கி வந்து ஒழுங்கு காணாமல் தேடிட்டு இருக்காங்க. ஒழுங்குக்கு எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே டாப் டு பாட்டம் காவல்துறை இன்று வந்து அரசியல்வாதியின் ஏவல் துறையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இன்றைக்கி கூட மீனவர் பிரச்சனை ஒரு பக்கம். இன்றைக்கி சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்குது. சட்டசபையிலையும் முன்னாள் இராணுவர்கள் எவ்வளோ தாக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காக குரல் கொடுக்க யாருமே முன் வருவதில்லை. எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும் போராட்டத்துக்கு முதல்ல வந்து வழிவிடுறதில்லை. இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சுதந்திரமாக போராட்டம் நடத்த அனுமதிப்பதில்லை. ஜனநாயக குரல் வலையை நரிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட பார்த்துருப்போம். நம்ம கடந்த 7 முறை அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் அனுமதி கிடைச்சதில்லை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் இதற்கு அனுமதி கிடைச்சதில்லை. இது மாதிரி எங்களுக்கு போராட்டத்துக்கு கூட இந்த நாட்டில் அனுமதி இல்லைன்றது வந்து மிக ஒரு துயரமான சம்பவமாக இருக்குது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் இப்போ செய்தியாளர் சந்திப்பில் இராணுவர்கள் தாக்கப்படுறாங்க, ஒரு இடத்துல அடித்து கூட கொண்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் வந்து வாய் திறந்து பதில் சொல்லவே இல்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மீண்டும் இதற்காக கட்டாயமாக அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கணும். முன்னாள் இராணுவர்களை கட்டாயமாக அழைத்து பேச வேண்டும் என்பதை நாங்கள் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறோம். நடைபெறவிருக்கும் போராட்டம் கூட இதை குறித்து தான் இருக்கும். தற்போதைக்கு 24ஆம் தேதி நடைபெற இந்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கிறோம். மீண்டும் நாங்கள் முறைப்படி அனுமதி கேட்க போகிறோம். அனுமதி கிடைக்காத பட்சத்தில் கிடைத்தாலும் கிடைக்கலனாலும் மீண்டும் நான் பத்திரிகையாளர் சந்திப்பேன். நான் மனித உரிமை ஆணையர்கள் கொடுத்துருக்குறோம். டிஜிபி கிட்ட நாங்கள் கமிஷனர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த ஒரு மனு மீதும் நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை. அவர் மேலே காவல் ஆய்வாளர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது நீதிமன்றத்தை தான் நாட திட்டம் இருக்கும். எங்கள் அடுத்தது தான் இப்போது அது நான் கடந்து முடியும். சீருடை அணிந்து செயல்பட்டு நாங்களாம் சேவை செய்வோம். இராணுவத்தில் முழுமையாக சேவை செய்திருக்கோம். வேலையெல்லாம் செய்யலாங்க, சேவை செய்திருக்கிறோம். இப்படி சேவை செய்த வந்த எங்களுக்கு சட்டப்படி தான் நடக்க தெரியும். சட்டப்படி நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம், புகார் கொடுத்துருந்தோம். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னும் போது எங்களோட வருத்தத்தை தெரிவிக்க வேறு வழியே இல்லை. ஏன்னா நாங்கள் எடுத்த உடனே போய்ட்டு போராட்டம் இதெல்லாம் பண்ண விரும்பலை. படிப்படியான முயற்சிகள் தான் மேற்கொண்டு வந்துருக்கோம். இதுக்கான நிரந்தர தீர்வை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் நான் கேட்குறேன். நடவடிக்கை எடுத்திருந்தால் நாங்கள் போராட்டத்துடைய எய்மே எங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். அதாவது போராட்டம் பண்ண அவசியம் கிடையாது. என்னுடைய எய்ம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்.